அனைவருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ மற்றும் இபிஎஸ் 95 திட்டத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான 7 அப்டேட் விஷயங்கள் வெளியாகியுள்ளது. இது பற்றிய விரிவான விளக்கத்தை தான் இவ்வீடியோவில் கொடுத்துள்ளேன். ஏனென்றால் உங்கள் ஓய்வூதியம், ஹையர் பென்ஷன், பிபிஓ, லைஃப் சர்டிஃபிகேட், ஃபேமிலி பென்ஷன், நாமினேஷன் மற்றும் இபிஎஃப்ஓ தொடர்பான குறைகள் என பல முக்கியமான விஷயங்கள் இதில் இடம்பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக நீண்ட நாட்களாக ஓய்வூதியதாரர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வரும் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதிய கோரிக்கை தற்போதைய நிலை என்ன என்பது பற்றியும், ஹையர் பென்ஷனுக்கு விண்ணப்பித்தவர்களின் நிலை என்ன, எத்தனை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன, பிபிஓ வந்ததா என்பதை எப்படி கவனிப்பது, லைஃப் சர்டிஃபிகேட்டை வீட்டிலே எப்படி சமர்ப்பிப்பது, குடும்ப ஓய்வூதியத்திற்கு நாமினேஷன் ஏன் முக்கியம், பிரச்சனை ஏற்பட்டால் இபிஎஃப்ஓவை எப்படி தொடர்பு கொள்வது, இப்படி மொத்தம் 7 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துள்ளேன். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி ஓய்வூதியதாரர்கள், மத்திய அரசு, மாநில அரசு, இபிஎஃப்ஓ, இபிஎஸ் 95 இது தொடர்பான வீடியோக்கள் தினசரி அப்லோட் செய்யப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், 7500 குறைந்தபட்ச ஓய்வூதிய கோரிக்கை. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களின் பலர் நீண்ட காலமாக குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 உயர்த்த வேண்டும் என்றும் அதனுடன் டியர்னஸ் அலோவன்ஸ் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த கோரிக்கை தொடர்பாக பல்வேறு ஓய்வூதியதாரர் அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. சமீபத்திலும் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தினர். இத்தகைய போராட்டமானது டெல்லியில் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். 7500 தற்போது அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச இபிஎஸ் ஓய்வூதியம் கிடையாது. தற்போதைய குறைந்தபட்ச இபிஎஸ் பென்ஷன் 1000 தான் உள்ளது. சமூக வலைதளங்களில் வரக்கூடிய முக்கியமாக 7500 பென்ஷன் உறுதி, நாளைக்கே வந்துடும், அடுத்த மாதமே வந்துடும், இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் நம்ப வேண்டாம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வர 7500 ஓய்வூதிய கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஏன் முக்கியமான செய்தி அப்படின்னா, இந்த கோரிக்கை தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தான் வருது. அதனால் 7500 தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதேனும் வெளியானுச்சு அப்படின்னா அதை பற்றின முக்கியமான தகவல்களை இபிஎஃப்ஓ அண்ட் மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் அறிவிப்புகளில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறப்ப நானே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோரிக்கை அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக கூட நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டுச்சு. அதுக்கு நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்களுடைய முக்கியமான கருத்து என்னென்னா, இப்போக்கு நிதி நிலை இல்லை, நிதியோடைய பற்றாக்குறையில் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம், இது இப்படியே தான் நீடிக்கும், பிற்காலத்தில் வேணால் பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஹையர் இபிஎஸ் பென்ஷன் அப்படிங்கிறது தான். ஹையர் பென்ஷன் தொடர்பாக விண்ணப்பித்தவர்களுக்கு இது மிகவும் ரொம்ப முக்கியமான தகவல். உண்மையான ஊதியத்தின் அடிப்படையில் அதிக கான்ட்ரிபியூஷன் செலுத்தி அதிக பென்ஷன் பெறுவதற்கான வாய்ப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் 2022 தீர்ப்புக்கு பிறகு இபிஎஃப்ஓ நடவடிக்கைகளை மேற்கொண்டு தான் வருது. சமீபத்திய நாடாளுமன்ற தகவலின்படி ஹையர் பென்ஷனுக்காக 15,24,365 கிளைம்ஸ் பெறப்பட்டிருக்கு. அதில் 2026 ஆகஸ்ட் 5 நிலவரப்படி 11,595 கிளைம்ஸ் நிலுவையில் இருந்ததா மத்திய தொழிலாளர் அமைச்சகம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹையர் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அடிப்படையில் ஓய்வு பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 1,49,806 பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது, அதாவது பிபிஓ அப்படிங்கிறது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் ஹையர் பென்ஷன் விண்ணப்பித்தவர்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய விண்ணப்பம் பெண்டிங்கில் இருக்குதா, இல்லை அப்ரூவ்ட் ஆகிருச்சா, பிபிஓ வழங்கப்பட்டிருக்கா, இதை எல்லாத்தையுமே சரி பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவது முக்கியமான விஷயம் பிபிஓ மற்றும் பென்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தான். பிபிஓ என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது தான். ஓய்வூதியதாரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். உங்களுடைய பென்ஷன் தொடர்பான தகவல்கள் சரியாக உள்ளதா அப்படின்றத பாருங்கள். பென்ஷன் தொடங்கிய தேதி என்ன அப்படின்றத பாருங்கள். பென்ஷன் எந்த வங்கி கணக்கில் வருது அப்படின்றத பாருங்கள். பிபிஓ நம்பர் என்ன, ஹையர் பென்ஷன் தொடர்பாக புதிய பிபிஓ வழங்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள். இது எல்லாத்தையுமே சரிபார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இபிஎஃப்ஓ சரிபார்ப்பில் பென்ஷனருக்கான ஆன்லைன் சர்வீஸ் மற்றும் பென்ஷன் தொடர்பான வசதிகள் வழங்கப்பட்டு தான் வருது. மேலும் இபிஎஸ் 95 பிபிஓக்களை டிஜிலாக்கர் மூலமாக பெறுவதற்கான வசதியும் இப்போ இபிஎஃப்ஓ தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள்.
உங்களுடைய பிபிஓ நம்பரை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. பிபிஓவை ஒரு இடத்துல மட்டும் வைத்திருக்காம அதனுடைய நகல் பாதுகாப்பாக வைத்திருக்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதோடைய நகல் கூட பாதுகாப்பாக வச்சுக்கிறது அவசியம். அண்ட் 4வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாந்திர பென்ஷன் கிரெடிட் அப்படிங்கிறது தான். ஓய்வூதியம் ஒவ்வொரு மாதமுமே உங்களோட வங்கி கணக்கில் சரியாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். சில நேரங்களில் வங்கி கணக்கு தொடர்பான பிரச்சனை, பெயர் மிஸ்டேக்கு, இல்லை பெயர் மிஸ் மேட்ச் ஆகுது, கேஒய்சி பிரச்சனையாக இருக்குது, இல்லை அப்படின்னா வேறு நிர்வாக காரணங்களால் பணம் வர்றதில் தாமதம் ஏற்படலாம். ஏன்னா கடந்த ஜூலை மாதத்துக்கு நிறைய பேருக்கு பென்ஷன் அப்படிங்கிறது வரல. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். பென்ஷன் கிரெடிட் ஆன உடனே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது பாஸ்புக் மூலியமாக சரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒரு மாதம் உங்களுக்கு பென்ஷன் வரல அப்படின்னா அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் சரியாக இருக்கான்னு பாருங்கள், கேஒய்சி சரியாக இருக்கான்னு பாருங்கள், பிபிஓ அண்ட் வங்கி விவரங்கள் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் சரி பார்த்துக்கோங்க. இது எல்லாம் சரி பார்த்து வச்சுக்கிறது அவசியம். இதனால தான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிறதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓய்வூதியம் தொடர்பாக எந்த ஒரு மாற்றத்தையும் அதிகாரப்பூர்வ வழியில் தான் செய்யணும். தயவு செஞ்சு யாரிடையும் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் ஓடிபி ஷேர் பண்ணுறது, உங்களுடைய நகல் கொடுக்கறது எதையுமே செய்யாதீங்க. ஓடிபி, ஆதார் விவரங்கள், பேங்க் டீட்டெயில் அண்ட் பின் இது எதுவுமே கொடுக்காதீங்க. 5வது முக்கியமான விஷயம் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது, அதாவது லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இபிஎஸ் பென்ஷனருக்கு அனைவருக்குமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான். லைஃப் சர்டிஃபிகேட் அல்லது ஜீவன் பிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க என்பது தான் இந்த பென்ஷன் தொடர்பாக பெறுவதற்கான ஒரு முக்கியமான நடைமுறை அப்படிங்கிறது. இப்போ வயதான பென்ஷனருக்கு மிகவும் பயனுள்ள வசதி ஒன்று இருக்குது. ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி மூலிமா வீட்டிலிருந்தே டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சமர்ப்பிக்க முடியும். இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வமாக இந்த வசதியை வழங்கியும் இருக்குது. அதாவது வயதானவங்க ஒவ்வொரு முறையும் வங்கி இல்லை அப்படின்னா அலுவலகத்துக்கு சென்று இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது ரொம்ப சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இபிஎஃப்ஓ தகவலின்படி ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலிமா இந்த முறையை பயன்படுத்தி பென்ஷனருடைய வீட்டுக்கே இருந்து அவங்க டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத சமர்ப்பிக்க முடியும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ தகவலின்படி டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்றது பொதுவாக 12 மாதங்களுக்கு செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்களுடைய முந்தைய லைஃப் சர்டிஃபிகேட் எப்போ சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கவனத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் ஓய்வூதியதாரர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள ஒரு நல்ல வசதி அப்படிங்கிறது. வயது அதிகமானவங்க, உடல்நல காரணமாக வெளியே செல்ல முடியாதவங்க குறிப்பாக இந்த வசதியை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். 6வது முக்கியமான விஷயம் ஃபேமிலி பென்ஷன் அண்ட் நாமினேஷன் அப்படிங்கிறது தான். இபிஎஸ் 95 உறுப்பினர்கள் மற்றும் பென்ஷனர்ஸ் அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக விவரங்களை கவனமாக வச்சுக்கணும். குடும்பத்தில் திருமணம், குழந்தைகள் தொடர்பான மாற்றம் அல்லது வேறு குடும்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா உங்களோட பதிவுகளை தேவையான விவரங்களை சரியாக வச்சுக்கிறது, சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. நாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எதிர்காலத்தில் உறுப்பினருக்கு ஏதேனும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பிஎஃப் பென்ஷன் மற்றும் தொடர்புடைய பலன்களை பெறுறதுல சரியான நாமினேஷன் விவரங்களை உதவியாக இருக்கும். அதனால் அதை மட்டும் சரியாக வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓ தனது சேவைகளில் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் நாமினேஷனை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு டிஜிட்டல் வசதியையும் வழங்கிட்டு இருக்கு. எனவே இது பிறகு பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் நாமினேஷனை தள்ளி போடலாம், உங்களோட விவரங்களை சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி மட்டும் போடாதீங்க. இது எல்லாத்தையுமே சரி பார்த்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினருக்கு உங்களுடைய யுஏஎன், பிபிஓ மற்றும் முக்கிய ஆவணங்கள் எங்கே இருக்குது, அதை பற்றின முக்கியமான தகவல் என்ன, அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும், இதை பற்றினா சொல்லி தெரியப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு இன்கேஸ் யாருக்கு வேணால் என்ன வேணால் ஆகலாம். உங்களுடைய குடும்பம் நீங்கள் இல்லாத சூழ்நிலையும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக சொல்கிறேன். அண்ட் அந்த இபிஎஃப்ஓ பென்ஷன்தாரர்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். 7வது கடைசி அறிவிப்பு என்னென்னா முக்கியமான விஷயம் இபிஎஃப்ஓ கிரிவன்ஸ் மற்றும் நிதி ஆப்கி நிகாட் அப்படிங்கிறது தான். பிஎஃப் அல்லது பென்ஷன் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா யாராவது தனிப்பட்ட நபரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வமாகவே கிரிவன்ஸ் பதிவு செய்யும் வசதி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு. உதாரணமாக பென்ஷன் வரல அப்படின்னா, பிபிஓ தொடர்பான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, ஹையர் பென்ஷன் அப்ளிகேஷன் தொடர்பாக பிரச்சனை இருக்குன்னா, பிஎஃப் கிளைம் தாமதமானுச்சு அப்படின்னா, கேஒய்சி இல்லை அப்படின்னா மெம்பர் ப்ரொஃபைல்
ஃபைல் தொடர்பாக பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதிகாரப்பூர்வ இபிஎஃப்ஓ கிரிவன்ஸ் கிட்ட அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ சார்பில் நிதி ஆப்கி நிக்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2.0 குறைதீர் முகாம்களும் அங்கங்கே நடத்தப்படுது. இபிஎஃப்ஓ தளத்தில் இதுக்கான முகாம்கள் மற்றும் சேவைகள் தொடர்பான தகவல் முன்கூட்டியே வெளியிடப்பட்டுரும். அதனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓடைய ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டோல் ஃப்ரீ நம்பர் 14470 அப்படிங்கிறது. இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் இபிஎஃப்ஓ அப்படின்னு அதிகாரப்பூர்வ இபிஎஃப்ஓ தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனவே பிரச்சனை ஏதாவது இருக்குது, அதிகாரப்பூர்வ வழியை பயன்படுத்துறதுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வழிகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த 7 விஷயங்களை ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன். முதலாவது 7500 குறைந்தபட்ச பென்ஷன் கோரிக்கை. இது தற்போது வரைக்கும் கோரிக்கையாக தான் இருக்குது. அதிகாரப்பூர்வ 7500 பென்ஷன் அப்படிங்கிறது அறிவிக்கப்படலை. ரெண்டாவது ஹையர் இபிஎஸ் பென்ஷன் அப்படிங்கிறது 15,24,365 கிளைம்ஸ் பெறப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 5 நிலவரப்படி 11,595 கிளைம்ஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு அரசு தெரிவிச்சிருக்கு. உங்களுடைய அந்த வேல்யூ, அதாவது உங்களுடைய பெண்டிங் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. மூணாவது பிபிஓ அண்ட் பென்ஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய பிபிஓ கிளைம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சரி பார்த்து வச்சுக்கோங்க. நாலாவது மாதாந்திர பென்ஷன் கிரெடிட் சரியாக கிரெடிட் ஆகுதா அப்படின்றத பாருங்கள். அஞ்சாவது லைஃப் சர்டிஃபிகேட் வீட்டிலே உங்களோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலியமாகவே செய்கிறாங்க. அந்த வசதியை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாமல் அலைச்சலை தவிர்த்துக்கோங்க. ஆறாவது ஃபேமிலி பென்ஷன் மற்றும் நாமினேஷன் பேர் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏழாவது இபிஎஃப்ஓ கிரிவன்ஸ் அண்ட் நிதி ஆப்கி நிக்காட். இந்த ஏதாவது உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குன்னா இந்த தளத்தில் மூலிமா நீங்கள் உங்கள் பிரச்சனையை சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இபிஎஃப்ஓ மற்றும் இபிஎஸ் 95 தொடர்பாக இருக்கக்கூடிய முக்கியமான 7 விஷயங்கள் அப்படிங்கிறது. முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 தொடர்பாக சமூக வலைத்தளத்தில் தினமும் பல்வேறு செய்தி வெளியாகிட்டு தான் இருக்குது. உறுதிப்படுத்தப்படாத செய்தியை எதுவும் நீங்கள் நம்பி ஏமாறாதீங்க. யார்கிட்டையுமே உங்கள் இபிஎஃப்ஓ அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எதையுமே நீங்கள் ஓடிபி பேங்க் டீட்டெயில் எதுவுமே யார்கிட்டையுமே பகிராதீங்க, முகம் தெரியாத நபர்கள்ட்ட. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் வரைக்கும் நீங்கள் காத்துட்ருங்க. இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நானே டீட்டெயில் கொடுத்துட்றேன். உங்களோட பென்ஷன் தொடர்பான தகவல்களை இபிஎஃப்ஓ அதிகாரப்பூர்வ தளம் அல்லது அரசு அறிவிப்புகளை மட்டுமே கவனிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதுதான் இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 உடைய ஹையர் பென்ஷன் அரசு சார்ந்த முக்கிய தகவல். இது எல்லாமே இதை பற்றி டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம சேனலில் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.